friends, 12:31 the Sunday AM. Sacrament prayer, blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the bread. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may eat in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with him. Amen. திருவிருந்து ஜபங்கள். அப்பத்தை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் அதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்திய 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. யோபு 32 1 முதல் 22 வசனம் வரை. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷர்களும் பிரதியுத்தரமாக சொல்லி ஓய்ந்தார்கள். So their man and cursed shew the hands for Job, because he was unrighteous is in his own eyes. வசனம் 2. அதனாலே பிரம்மி ராமீன்
வம்சத்தானான பியூசியானாகிய பெரோகியலின் குமாரன் ஏலியோவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேல் அவனுக்கு கோபம் உண்டது. Then as Cain the word of the hill, lo, the sons of the Brookland, the episode of this kindred Ephraim against Job and was an his and word kindly, because he and justify himself and rather than God. வசனம் 3. கொடுக்கத்தக்க மறுமொழியும் யோபின் 3 சிநேகிதர்களுக்கும் அகப்படாததும், அவர்கள் அவனை ஆகாதவன் என்றும் நீதிமானின் நிமித்தம் அவர்கள் மேல் அவனுக்கு கோபம் உண்டது. Also the against his and 3 and friends was and his and word kindly, Job, because and they had and find no answer and hate and commandment. Job. வசனம் 4. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடினால் எலிகூ யோபின் வார்த்தைகள் முடிந்தது தீர்மட்டும் காத்திருந்தான். Now Elihu hadn't waited till Job and spoken, because they were elder than he. வசனம் 5. அந்த 3 மனுஷர்களின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகூ கண்டபொழுது அவனுக்கு கோபம் உண்டது. Then Elihu saw that there was no answer in this mouth of these their man, and then his and was and kindly. வசனம் 6. ஆதலால் ரோகோயேலின் குமாரன் எலிகூ என்னும் பூசியான் பிரதியுத்தரமாக, நான் இளவயதில் உள்ளவன், நீங்களோ விருத்தோம்பியர் ஆகையால் நான் அஞ்சி என் அப்பேரியத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். And Elihu the sons of the brother this Bushit answered and said, I am young, and he heard the very old, wherefore I was unafraid, and durst not and saw you many open. வசனம் 7. முதியோர்கள் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். I said, and they shall and speak, and multitude of this year soul and touch wisdom. வசனம் 8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லோருடைய சுவாசமே அவர்களை உள்ளவர்களாக்கும். But there is a spirit in man, and the inspiration of this Almighty give them understanding. வசனம் 9. பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்கள் அல்ல. The great man have not and always wish, and nature do, and this aged understand judgment. வசனம் 10. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றான். Therefore I said, and hearken to me, I also I will show many open. வசனம் 11. இதோ
உங்கள் வசனங்கள் முடிவு மட்டும் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடும் மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். Behold, I waited for you words. I give ear unto you and reasons. Well, lest he and such out what to say. வசனம் 12. நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்கிறவனான் அல்ல. Here I altered unto you, and behold, there was no need of you that convinced Job that answer reason words. வசனம் 13. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி அவருக்கு பாருங்கள், மனுஷனால் தேவன் அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். Lest you shall and say, we haven't found out wisdom. God trusteth him down, not a man. வசனம் 14. அவர் என்னை பார்த்து பேசினதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுவதும் இல்லை. Now he hated not and directed his words against me, a natural and I answered him in the few speeches. வசனம் 15. அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்தரமாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று. They were amazed. They honest words and no and more they left after speaking. வசனம் 16. அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன். ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழியை கொடாமல் இருந்தபடினால். When I heard and waited from they and speak not and but stood still and answered no more. வசனம் 17. நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றி மட்டும் சொல்லுவேன். நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். I said, I will answer also my part. I also will and shall sheave many open. வசனம் 18. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. என் உள்ளத்திலுள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. For I am full of the matter that had spirit within me. Consider me. வசனம் 19. இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்தது. புது துருத்திகளை முதலாய் பிறப்பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. Behold, my bird is was wine which and hate and no went. It isn't ready to the breast like no bottles. வசனம் 20. நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன். என் உதடுகளோ திறந்தது. பிரதியுத்தரமாக சொல்லுவேன். I will and speak that I may and be refreshed. I will and open my lips and answer. வசனம் 21. நான் ஒருவனுடைய முகத்தையே பாராமலும் ஒரு மனுஷனுக்கு இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. Let me not, I pray you, accept any man's persons and natures. Let me and give an flattering tales upon man. வசனம் 22. நான் இச்சகம் பேச அறியேன். பேசினால் என் உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார். For I can not to give flattering tales. In so doing, my and make and will and soon take me away. நம்ம தப்புகளை நினச்சி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்க விஷயம் எல்லாமே இதில் கரெக்டாக தெளிவாக போட்டிருக்காரு. நேற்று படித்த ஜோப் 29 இப்போ படிக்கிற 32 வசனம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்துலேருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் தெளிவாக போட்டிருக்கு. பேசுகிற வார்த்தையில் கரெக்டாக இருக்கணுன்றதை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.